வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கவில்லை என்றால் ஒரு 10,000 அபராதம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் பேன் கார்டு ஆதார் கார்டு இணைக்கவில்லை. அந்த இணைக்கிறதுக்கான கால அவகாசம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 1, 2024 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் இணைக்காதனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31, 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பேன் கார்டு ஆதார் கார்டு இணைச்சிடணும். அப்படி இணைக்கலை அப்படின்னா பேன் கார்டு இன்ஆக்டிவ் ஆகிடும். பேன் கார்டு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்களோட பேன் கார்டு அப்படி செல்லுபடி ஆகாததுனால நீங்கள் என்னென்ன உங்களுக்கு அதனால் இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்கள் உங்களோட ஒரு நகை வாங்க முடியும். அதுக்கு மேலேயும் கம்மியும் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிதி, அதாவது ஃபினான்ஷியலாக ஏதாவது நீங்கள் பணம் பரிமாற்றம் செய்கிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டும் குறைஞ்சிரும். 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் 50,000 ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது. 50,000 அதுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சடனாக ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறீங்கனாலும் 50,000 ரூபா வரைக்கும் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலேயும் எடுக்க முடியாது. அதுக்கு கம்மியாக அதுக்கு மேலேயும் டெபாசிட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செயல்படாத பேன் கார்டை நம்ம டாக்குமெண்ட்டாக எங்கேயாவது யூஸ் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பெனால்ட்டியாக 10,000 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அண்டர் செக்ஷன் 272B படி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே உடனே பேன் கார்டு ஆதார் கார்டு இணைங்க. எப்படி இணைக்கிறதுன்னு தெரியல, அதற்கான வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக subscribe விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.